கட்சி கூட்டங்களுக்கு நெறிமுறை வகுப்பது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் பல கட்சிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், மேலும் தகவல்கள் என்னென்ன? அரசியல் கட்சிகளுடைய பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்களின் போது கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்துல அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 41 பேர் உயிரிழந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக மாறியது. இதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்களுடைய ரோட் ஷோக்களுக்கு தமிழக காவல்துறை தொடர்ச்சியா அனுமதி என்பது மறுத்து வருகிறது. இந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்களுடைய பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை வழங்கியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தமட்டில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் ரகுபதி, KN நேரு, இதேபோல் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், பொறுப்பு DGP வெங்கட்ராமன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாம கட்சி ரீதியில் பார்த்தோம் என்றால் சுமார் 20 கட்சிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கட்சிகளுக்கு என 20 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. அரசியல் கட்சியர் கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளுடைய பேரில் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வகுக்கப்பட இருக்கிறது. பிரதான கட்சிகளாக திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக, தேமுதிக, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில திமுக சார்பில் RS பாரதி, NR இளங்கோ, அதே போல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், IS இன்பதுரை, அதே போல் பாஜக சார்பில் VP துரைசாமி, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. தங்கள் தரப்புல பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த கூட்டத்தில் வழங்க இருக்கிறாங்க. குறிப்பா இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசினுடைய பொது இடங்களை தவிர்த்து விட்டு காலி மைதானங்கள், தனியார் இடங்கள்ல நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி வழங்குவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரசியல் கட்சி கூட்டத்திற்கு இதுவரைக்கும் காவல்துறை மட்டுமே அனுமதி அளித்து வந்த சூழல்ல வரும் நாட்கள்ல மற்ற துறைகளான தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்சார வாரியம் உள்ளிட்ட மற்ற துறைகளுடைய அனுமதி, அதாவது NOCயும் பெற்றால் மட்டுமே இந்த வரும் நாட்கள்ல இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற விதிகள் வகுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் அதிகம் பேர் கூடக்கூடிய இடங்களுக்கு முதியவர், குழந்தைகள் அழைத்துச் செல்லக்கூடாது உள்ளிட்டவற்றை தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த விதிகளும் கட்டாயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டத்தை கூட்டுவதற்கோ இல்லது ரோட் ஷோவை நடத்துவதற்கோ அனுமதி கோரக்கூடிய பட்சத்துல எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்ற ஒரு தகவலையும் கடிதம் மூலமாக வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் கூடுதலாக கூட்டம் வரக்கூடிய பட்சத்துல வரும் நாட்கள்ல சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிக்கு அனுமதி வழங்குவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கெடுபிடிகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விதிகள் அனைத்தும் தொடர்பாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்ட பிறகாகவும் ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசின் சார்பில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.